விஜய் அரசுக்கு டெல்லி வைக்கும் செக். ரகசிய ஃபைல்களை திரட்டும் பாஜக. அமித்ஷா கையில் குடுமி. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பெரும் மாற்றத்தை சந்தித்துள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்துள்ள நிலையில், டெல்லி பாஜக தலைமை அக்கட்சியின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணிக்கவும், தேவையான நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் ஒரு ரகசிய உத்தியை வகுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசி வருகின்றன. ஆபரேஷன் ரேடார் என அழைக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ், மத்திய புலனாய்வு அமைப்புகள் மற்றும் வரித்துறை மூலம் விஜய் உள்ளிட்ட தாவேகா தலைவர்கள் மீதான பழைய மற்றும் புதிய விவகாரங்களின் கோப்புகளை தீவிரமாக திரட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கோப்புகளை பயன்படுத்தி ஆரம்ப கட்டத்திலேயே அரசியல் அழுத்தம் கொடுத்து தாவேகா அரசு தங்கள் விருப்பப்படி செயல்படாமல் தடுக்க முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வரும் முன்பே அவரது பட நிறுவனங்கள் மற்றும் வருமானம் தொடர்பான விவகாரங்கள் மத்திய அமைப்புகளின் கவனத்தை ஈர்த்திருந்தன. 2015ஆம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தின் போது வருமான வரித்துறை நடத்திய சோதனைகள், பின்னர் விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதம் உள்ளிட்ட வழக்குகள் இன்றும் நீதிமன்றத்தில் இருந்து வருகின்றன. சமீபத்தில் இந்த விவகாரத்தில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் புதிய அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாக தெரிகிறது. அதேபோல் கரூரில் தாவேகா நடத்திய பெரிய கூட்ட நெரிசல் தொடர்பான புகார்கள் சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், கூட்ட மேலாண்மை குறைபாடுகள் குறித்த கோப்புகளும் டெல்லியை சென்றடைந்துள்ளதாக உள் விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பழைய வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த டெல்லி திட்டமிட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். விஜய் மட்டுமல்லாமல் தாவேகா அமைச்சரவையில் உள்ள முக்கிய அமைச்சர்கள், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து வந்து இணைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரின் பின்னணி விபரங்கள் தீவிரமாக ஆராயப்பட்டு வருகின்றன. அவர்கள் மீதான சொத்து குவிப்பு புகார்கள், நிலுவை வழக்குகள், வருமான வரி விவகாரங்கள் அடங்கிய ஒரு பெரிய ஃபைல் டெல்லியில் தயாராகி உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் கூறுகையில், மத்திய விசாரணை அமைப்புகளிடம் உள்ள இந்த கோப்புகள் தாவேகா அரசு பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய செக்மேட் ஆயுதமாக இருக்கும் என்றார். தமிழகத்தில் பாஜக தனது அடித்தளத்தை விரிவுபடுத்த முயன்று வரும் நிலையில், விஜயின் தாவேகா போன்ற ஒரு புதிய சக்தி வாய்ந்த சக்தி ஆட்சியை பிடித்திருப்பது டெல்லிக்கு முழுமையான திருப்தியை தரவில்லை. தாவேகாவின் கொள்கைகள் பாஜகவின் இந்துத்துவ அரசியலுக்கு மாறுபட்டவை என்பதால் நேரடியாக எதிர்க்காமல் ரிமோட் கண்ட்ரோல் முறையில் கட்டுப்படுத்தும் வியூகத்தை டெல்லி கையாள்வதாக தெரிகிறது. கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஆபரேஷன் தாமரை போன்ற நேரடி தந்திரங்களுக்கு பதிலாக தமிழகத்தில் மறைமுக அழுத்தம் மற்றும் உளவு அரசியல் மூலம் கட்டுப்பாட்டை தக்கவைக்கும் ஆபரேஷன் ரேடார் உத்தி வகுக்கப்பட்டுள்ளது. ஆட்சியின் ஆரம்ப கட்டத்திலேயே இத்தகைய அரசியல் சட்ட அழுத்தங்கள் தொடங்கி இருப்பது அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசியல் களம் கடுமையான நிழல் யுத்தங்களுக்கு சாட்சியாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறது. மத்திய அரசின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்தே விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் நிலைப்பாடு அமையும் என அரசியல் பார்வையாளர்கள் கணிப்பிடுகின்றனர்.